முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இதெல்லாம் இப்போதைக்கு தெரியும். அதற்கு நடவடிக்கை எடுப்பார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், நம்புகின்றோம். மக்கள் அவருக்கு ஒரு பெரிய தீர்ப்பை கொடுத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இது இப்ப இருக்கிறது நம்ம டெல்டா, காவிரி டெல்டா பகுதி. டெல்டாவில் சாதாரணமா திறக்கிறதுக்கு 12ஆம் தேதி திறக்கிறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்ப மேட்டூர் அணை முழு கொள்முதல் 93 டிஎம்சி. இப்போ மேட்டூர் அணையில இருக்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65-70 டிஎம்சி தான் இருக்கு. ஆனா அங்க கேரளாவில் இப்ப சீக்கிரமா தென்மேற்கு பருவம் வரும். யூஸ்வலா மே இறுதி கடைசி வாரத்துல தொடங்கும். ஆனா இப்போ தொடங்குற நிலையில வந்திருக்கு. இப்போ அங்க வந்துருச்சுன்னா தமிழ்நாடு வரதுக்கு இன்னொரு 15-20 நாள் ஆகும். கர்நாடகாவில் வந்துச்சுன்னா தான் தண்ணி வரும். அதே வேளையில இந்த டெல்டா பகுதி ஒரு மூட்டை நெல் கொள்முதல் செய்வதற்கு 60 ரூபாய் லஞ்சம் அந்த கொள்முதல் நிலையத்தில் வாங்குறாங்க. ஒரு மூட்டைனா கிட்டத்தட்ட 40 கிலோ, ஒரு குவிண்டால்னா 100 கிலோ, ஒரு குவிண்டால்னா 2.5 மூட்டை. ஆக ஒரு மூட்டைக்கு 60 ரூபாய். அது இல்லாம 40 கிலோ மூட்டையை 38 கிலோ தான் கணக்கு எடுக்கிறாங்க. 2 கிலோ எடுத்துக்கிறாங்க, அவங்க இடையில குறைச்சிடுறாங்க. ஆக இதுல மொத்தம் பார்த்தா ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 275 ரூபாய் ஊழல் நடக்குது விவசாயியிடம். இது ஒரு பக்கம். ரெண்டாவது, விவசாயியிடம் நெல் கொள்முதல் செஞ்சோம், அது மழையில வெயில காஞ்சிக்கிட்டு மழையில நனைஞ்சி முளைச்சி அழுகி நாசமாகி லட்சக்கணக்கான டன் நாசமாகி கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம். அடுத்தது தேவை, டெல்டாவுக்கு தேவை என்னன்னா சேமிப்பு கிடங்குகள் வேணும், ஸ்டோரேஜ் குடோன்ஸ் வேணும், நெல்லை சேமிக்கிறது. ஏன்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் நெல் கொள்முதல் 1,20,000 டன் நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது. அதுல அரசு செய்கிறது வெறும் 40 லட்சம் டன் தான். தனியார் 80 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்கிறது. அரசு 40 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யறது. ஆனா அரசிடம் கெப்பாசிட்டி, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்குன்னா 18 லட்சம் டன்னுக்கு தான் ஸ்டோரேஜ் வச்சிருக்கிறாங்க. அப்போ மீதி இருக்கிற நெல் அவங்களால பாதுகாப்பான முறையில சேமிக்க முடியல. இதை செஞ்சிருக்கணும், செய்யணும், இனியாவது செய்யணும். ஏன்னா நெல்லு நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு வரம். சோறு கிடைக்கலன்னா நம்ம மற்ற மாநிலம் இல்லாட்டி மற்ற நாடுகள் நம்ம இதுக்கப்புறம் வாங்க பெறுகின்ற ஒரு சூழல் வரக்கூடாது. நம்ம கிட்ட இருக்கு. அது டெல்டானா இதுல இந்த